அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய மாண்புமிகு நகராட்சி இல்லை என்றால் டக்குன்னு அவங்க இறப்பை நேரும் போது நமக்கு பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமார் 1400 ஹாஸ்பிட்டல் எடுத்து அதை முற்றிலும் கண்ட்ரோல் பண்ணோம். அதை முன்னெச்சரிக்கை இங்க கொண்டு வரதுக்கான இந்த மீட்டிங் இதுங்க. ஜென்ரலி போக்கஸ் நம்ம பொது சுகாதாரம் வைக்கிறது தவறு கிடையாது. நகர் பகுதியில அதை திரியும் போது என்ன ஆகுதுன்னா அதனால ஏற்படக்கூடிய மற்ற நோய்கள் அது அங்க மூடி வைப்பேன், வாரம் ஒரு முறை தேய்த்து கழுவி. இந்த பர்டிகுலர் மீட்டிங்ஸோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் பூராவுமே இன்டர் டிபார்ட்மெண்டல் பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஸ் கொசு நல்ல தண்ணீரில் வரக்கூடிய ஒரு கொசு என்பதால் பொதுமக்களை மக்கள் இயக்கமாக இந்த கொசு ஒழிப்பு பணி, ஏடிஸ் கொசு ஒழிப்பு பணிகளை ஈடுபடுத்துவதன் முயற்சிக்காக இந்த மீட்டிங் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2012 காட்டிலும் 2012 சுமார் 13,000 ஆக இருந்த டெங்கியின் அளவு 6,122 நம்மளோட 2013ஆம் ஆண்டு குறைந்தது. அது மீண்டும் குறைந்து 2,800 என்ற அளவுக்கு மிகவும் குறைந்து 2014 வந்தது. இந்த ஆண்டு கரூர் போன்ற மாவட்டங்களில் இது பரவலா இந்த பிரச்சனை அல்ல. நமக்கு ராஜபாளையம் பகுதியில் மட்டும் நமக்கு சில கேசஸ் இருந்ததுங்க. கரூர்ல இப்போ அந்த பகுதி மாவட்ட ஆட்சியர் அந்த 2 பகுதிகள் 2 பிளாக் மட்டும் ஹாட்ஸ்பாட், தட் இஸ் அங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோங்க. கொசுவை பொறுத்தவரை அந்த ஒரு 18 டிகிரிஸ் டு 40 டிகிரிஸ், ஒரு 20லேருந்து 40 டிகிரி அந்த வெப்பம் இருக்கும்பொழுது உருவாக்கக்கூடிய இந்த ஏடிஸ் கொசுங்க, அது சாதாரண நல்ல தண்ணியில் ஈவன் ரொம்ப கம்மியான அளவில் இருந்தால் கூட உற்பத்தி ஆகிறதுனால அந்த விழிப்புணர்வு 2 மில்லிமீட்டர் ஓட்டை இருந்தால் கூட அது வழியாக முட்டை போடுறதுக்கான இந்த தொடர் விழிப்புணர்வு. அது மட்டும் இல்லாமல் மேசிவாக நம்ம சினிமா தியேட்டர், கேபிள்